ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, 1/2 கிலோ புல்லட் அரிசியில் பிரியாணி குக்கரில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண மல்லி இலை, இது ரெண்டும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு இதை நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நான் 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துட்ருக்கிற மசாலா எல்லாம் இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் இதில் கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண மல்லி இலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்ருக்குறேன். இது கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். இது சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மட்டனை நம்ம வேக வைக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் 2 கப் அளவுக்கு, அதாவது 1/2 கிலோ புல்லட் அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில்
ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர்றது வரைக்கும் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடியாகி வந்துட்டுருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.